நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்இடி டிவி டெக்னீஷியன் மெக்கானிக் என்ன யூஸ் பண்ண ரிமோட்லாம் என்ன ரிமோட்லாம் மல்டி ரிமோட்டு பாருங்கள். இது பிராண்டட் ரிமோட்டு. இது வந்து ஷார்ப்பு, சோனி, பேனாசோனிக்கு, ஹிட்டாச்சி, சோசிபா, எல்ஜி, சாம்சங் எல்லா ஆல் பிராண்டு பழைய ஓல்டு மாடலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட் வர டிவி எல்லா டிவிக்குமே சோனி டிவி, டிசிஎல் இப்போ லாஸ்ட்டில் எந்த பிராண்ட் நியூ வெர்ஷன் வரைக்கும் இந்த ரிமோட் சப்போர்ட் ஆகுது. இது எல்லா மெக்கானிக் கடையிலுமே இந்த ரிமோட்டு கிடைக்கும். நம்ம மல்டி ரிமோட் இது எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது எல்ஜி, சாம்சங் இப்போ லாஸ்ட் என்ன இது வந்தால் வெர்ஷன் எம்ஐக்குமே சப்போர்ட் ஆகுது. டிசிஎல் இது எம்ஐக்கும் தனியாகண்டா டிசிஎல் தான் எம்ஐக்கு சப்போர்ட் ஆகுது. அடுத்தது வந்து ரிமோட்டு இது சாம்சங் ரிமோட்டு. இது சர்வீஸ் ரிமோட்டு. இது சர்வீஸ் மோடு தான். இதை வச்சு நம்ம மிரரும் மேப்பிங் மட்டுமே எடுக்க முடியும். இது நம்ம கஸ்டமர் யூஸ் பண்ண தெரியாது. எல்இடி டிவி சர்வீஸ் வச்சுருப்பாங்களா, சர்வீஸ் சென்டர் மட்டும் தான் அது இருக்கும். இது மூலமாக நம்ம எல்இடி சாம்சங் டிவி வந்து மிரரும் அதில் நெகட்டிவ் விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை ரெடிமெல்லாம் இதில் வந்து டிஸ்பிளே மாற்றும் போது இந்த மாதிரி தேவைப்படும். இது சில வீட்டில் செட்டாப் பாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி மேப்பிங் வந்துடும், தடைகள் வந்துடும். சாம்சங் டிவிக்கு யூஸும் மேட்ச் ஆகிடும். செட்டாப் பாக்ஸு டாடா ஸ்கை, சன் டைரக்ட்டு அந்த மாதிரி ரிமோட்டு திடீர்னு மேட்ச் ஆகிடும் சாம்சங்குக்கு. அப்போ இந்த ரிமோட் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ரிமோட் வந்து ஃபுல் சைனா ரிமோட்டு, மல்டி ரிமோட்டு. எல்லா சைனா ரிமோட்டுக்கும் எல்லா சைனா டிவியும் இந்த இது ஒர்க் ஆகும். இந்த மாடல் நம்பர் கார்டையும் பாருங்கள், இதை வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதிகமான சைனா டிவி இந்த ரிமோட் செட் ஆகுது. மேக்ஸிமம் இண்டெக்ஸு கொஞ்சம் செட் ஆகிக்கி மற்ற சைனா டிவி எல்லாத்துக்குமே இந்த ரிமோட் செட் ஆகுது. இந்த ரிமோட்டாக வாங்கி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து இது இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஸ்மார்ட் டிவி, சைனா டிவி ஸ்மார்ட் இருக்கலாம். சோனி காப்பி, மற்றபடி நிறையா இருக்கலாம். அதெல்லாம் ஒர்க் ஆகும். சோனி காப்பி நிறைய பேர் இருக்கவங்களாம் டிவி விட்டாப்போ இந்த மாடல் நம்ம பார்த்துக்கோங்க. எல்லாருமே டிவி இருக்குது, எல்லார் பேர்லேயுமே டிவி இருக்குது. ஆனால் இது மேக்ஸிமம் இது செட் ஆகும். இது மேக்ஸிமம் கொஞ்சம் தான் செட் ஆகுது ஸ்மார்ட் டிவிக்கு. இன்னும் நிறையா ரிமோட் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதை காட்டுறேன் பாருங்கள். இது எல்ஜி ரிமோட்டு, எல்ஜி சர்வீஸ் சென்டர் ரிமோட்டு. இதுவுமே பேனல் மாற்றும் போது தேவைப்படும். என்னென்னா இங்கே இதிலே மிரரு, அடுத்து இது மேப்பிங் இவ்வளோ வேறு டிஸ்பிளே மாற்றும் போது டிஸ்பிளே உடஞ்சிட்டுனா எல்ஜி டிஸ்பிளே மாற்றும் போது கண்டிப்பாக தேவைப்படும். இதுவுமே லாஸ்ட் வருஷம் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட்டாக இல்லை 53 வரைக்குமே இது சப்போர்ட் ஆகுது இந்த ரிமோட் வந்து. இதே மாதிரி நிறையா ரிமோட் இருக்குது.